بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, பொதுவாக நம் சமுதாயத்தில் பொதுவாக மக்களிடத்திலேயே சின்ன சின்ன விஷயங்கள் அல்லது சின்ன சின்ன தவறுகள் என்று நினைச்சுக்கிட்டு ஈஸியா அதை செஞ்சு முடிச்சிடுறோம். ஆனா அது எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதை குறித்து நாம் என்ன செய்வதில்லை, கவலைப்படுவதில்லை. இம்மையிலும் விளைவுகளை ஏற்படுத்தும், மறுமையிலும் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். அந்த ரீதியில யாருமே என்ன செய்யறது இல்ல, யோசிக்கிறது இல்ல. உதாரணத்திற்கு ஒரு பொய் சொல்றோம்னு வச்சுக்கிறோங்க, ஏதாவது ஒரு விஷயத்துல பொய் சொல்றோம்னு நினைச்சுக்கோங்க. அந்த பொய் மற்றவர்களை பாதிக்கின்ற அளவிற்கு உண்டான ஒரு நிலைக்கு ஆளாகுதுன்னு சொன்னா, அந்த பாதிப்பின் மூலமாக அவனுக்கு ஏற்பட்ட அனைத்து நஷ்டங்கள் விவகாரம் குறித்தும் நாம் நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவோம். கோல் சொல்றோம்னு வச்சுக்கிறோங்க, அதுவும் அப்படித்தான். அதன் மூலமாக அவனுக்கு ஏற்பட்ட இழப்புகள் இருக்குல்ல, அந்த இழப்புக்கு தக்கவாறு உண்டான தண்டனை நாளை மறுமையில நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிடுறோம்னு சொல்லிச்சோன்னா ஈஸியா கடந்து போயிடுறோம். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து நாம் நம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமான அம்சம். அதுல என்னன்னு சொல்லிட்டு சொன்னா, பிறர் குறைகளை மறைப்பது. பிறர் குறைகளை நாம் என்ன செய்வது, மறைப்பது. அதுல பல விஷயங்கள் இருக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல மாப்பிள்ளை பார்க்கும் அல்லது பெண் பார்க்கும் விஷயம் குறித்து பேச போகும் பொழுது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சில குறைகளை, சில நிறைகளை சொல்லி என்ன செஞ்சிருக்கிறாங்க, அனுப்பியிருக்கிறதாக நமக்கு ஹதீஸ்ல நமக்கு ஆதாரம் இருக்கிறது. அது மாதிரி இல்லாமல் குறை சொல்லும் நோக்கத்துடன், அவமானப்படுத்தும் நோக்கத்துடன், மற்றவர்கள் அவனை இழிவாக பேச வேண்டும் என்ற நோக்கத்துடன், அல்லது தேவையில்லாமல் அவரை பற்றி சொல்வது, இதான் குறை சொல்வது என்ற அர்த்தம். இதற்கு இன்னொரு வகையில் புறம் பேசுவதில் கூட என்ன செய்வதில் ஆடாகும். அது நம்ம என்ன சொல்லணும்னு சொல்லிச்சோன்னா, குறைகளை மறைத்தல் என்ற நிலையிலிருந்து நான் பார்க்கணும். ஆனா இன்னொரு விஷயம், குறைகளை மறைத்தல் என்ற நிலையிலிருந்து பார்க்க போகும் பொழுது குறைகளை நாம் மறைக்கல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், குறைகளை என்ன செய்யறோம், வெளியில சொல்றோம்னு அர்த்தம். குறைகளை மறைக்கல அப்படின்னு சொன்னா குறைகளை வெளியில சொல்றோம்னு அர்த்தம். அப்ப குறைகளை நாம் சம்பந்தப்பட்டவரிடத்தில் சொல்வது பிரச்சனை கிடையாது. ஆனால் நாம் என்ன செய்யறோம் சொல்லி சொன்னா, குறைகளை மற்றவர்களிடத்தில் சொல்கிறோம். இப்படி மற்றவர்களிடத்தில் அவருடைய குறையை சொல்லும் பொழுது நாம சொல்றது அவதூற சொல்லல, அவதூறு இல்லாத ஒண்ணு சொல்றது, இருக்கிறத தான் சொல்றது, அதுக்குத்தான் புறம் பேசுதல்னு சொல்லிட்டு சொல்றது. இதற்கும் நமக்கு ஆதாரமான ஹதீஸ்கள் என்ன செய்து இருக்குது. ஆக இதிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும். இது பாவத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது இப்ப நாம குறைகளை மறைப்பது என்ற ரீதியில நம்ம பார்க்க போறோம். இது குறைகளை மறைப்பது என்ற ரீதியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் நமக்கு தெளிவாக இருக்கிறது. யார் ஒருவர் ஒரு முஸ்லிமின் குறையை மறைக்கிறாரோ அவருடைய குறையை அல்லாஹ் மறுமையில் மறைத்து விடுவான். இந்த ஹதீஸ் நமக்கு எதை உணர்த்துதுன்னு சொல்லிட்டு சொன்னா, பிறர் குறைகளை நாம் அவரிடம் சொல்வதற்கு பதிலாக மற்றவர்களிடம் அதை சொல்வதன் மூலமாக என்ன பலன், என்ன பிரயோஜனம் என்ற ரீதியிலே நாம் பார்த்தது ஒன்று இருக்கிறது. மறைத்து விட்டால் என்ன பலன் என்ற ரீதியில் நாம் பார்த்தோம் சொல்லி சொன்னா, இம்மையில் மறுமையிலும் அல்லாஹ் நம் குறையை என்ன செய்கின்றான், மறைக்கிறான் என்று இறைவன் குறிப்பிட்டு காமிக்கிறான். இது எவ்வளவு பெரிய பாக்கியமாக நாம் என்ன செய்யறோம், நம்ம கருதுறோம் என்பதை நீங்கள் பார்க்கலாமே. ஒரு அடியார் மற்றொரு அடியாரின் குறையை இம்மையில் மறைத்தால் மறுமையில் அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பான். இதுவும் அந்த ஹதீஸை ஒத்து வரக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் என்ன செய்து நமக்கு பார்க்கப்படுது. ஆகவே நாம இதுல இருந்து என்ன நமக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, குறையை மறைப்பதன் மூலமாக நாளை மறுமையில் நமக்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கிறது. நாம் செய்த குறையை குறித்து உண்டான விவரங்கள் மற்றவர்கள் சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ்வே என்ன செய்து விடுகின்றான், அதை மறைத்து விடுகின்றான் என்ற ரூபத்தில் இந்த அம்சத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் பார்க்க வேண்டும். இதை நெகட்டிவாகவும் பார்க்க வேண்டும், பாசிட்டிவாகவும் பார்க்க வேண்டும். நெகட்டிவா பார்க்கறதுன்னு சொல்லிச்சுன்னா, மறைக்காமல் இருந்தால் என்னென்ன விளைவுகள், நம்ம மறைக்காம ஒன்று சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன். ஒருத்தர்கிட்ட குறை இருக்குது, அந்த குறையை நம்ம மற்ற வாழ்கிட்ட நம்ம சொல்றோம். அதுல அவங்க இவர்கிட்ட கேட்டு இவர் எவன் சொன்னதான்னு சொல்லி
அவங்க 2 பேத்துக்கு மத்தியில் சண்டை வந்து அந்த சண்டையின் மூலமாக ஒரு குடும்பம் பிரிஞ்சு அந்த பிரிவின் மூலமாக ஏற்படுகின்ற பல்வேறு விதமான நிலைகள் என்ன செய்ய இருக்கும். அது வாழையடி வாழையாக அந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கும். அதனுடைய தண்டனை எல்லாம் நாளை மறுமையில் நமக்கு இருக்கு. ஆக இது நெகட்டிவான விஷயம். பாசிட்டிவான விஷயம் மறைச்சிட்டோம்னு சொல்லிட்டுன்னு சொன்னால் நாம் இந்த உலகத்தில் என்னென்னமோ என்ன செய்கிறோம், நம்ம செய்கிறோம். இது இந்த மற்றவர்களுக்கு தெரியாமல் சில குறைகளை கூட நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், நாம் செஞ்சிருக்கலாம். அந்த குறைகள் நாளை மறுமையில் வெளிப்படுத்தாமல் இருப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பு மற்றவர்களின் குறைகளை மறைப்பதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. ஆகவே சாதாரணம் என்று சொல்லக்கூடிய இது போன்ற செயல்களை நாம் முழுமையாக கவனத்தில் கொண்டு தவிர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ் அருள்பாலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.